இன்று ஆர் பானுமதி டி ராமன் அவர்களின் 50ஆம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு நமது இல்லத்திற்கு நன்கொடை அளித்தமைக்கு மிக்க நன்றி. அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திப்போம். இன்று இந்த நன்கொடை வழங்கிய ஸ்ரீ வித்யா வெங்கடேஷ் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் நோய் நொடியின்றி மன நிறைவுடன் சந்தோஷமாக வாழ ஆண்டவனை பிரார்த்திப்போம். உள்ள உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்த இறைவனுக்கு மிக்க நன்றி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வெல்கம் டு தாயார் கிச்சன். அனைவருக்கும் நமஸ்காரம். 50வது திருமண நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்துக்கு அனாதை ஆசிரமத்துக்கு நாங்கள் உணவு நைட்டு டின்னர் டொனேஷன் பண்ணி எங்கள் பிள்ளைய மருமகளும் பண்ணாங்க. அது நைட்டு அவங்களுக்கு மீல்ஸு போடுறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ மீல்ஸோ டிஃபனோ எதுவோ அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போடுவாங்க. இதை எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். எங்களை வாழ்த்தி பேசுகிறாங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்ற பேரையும் அவங்க பிரார்த்தனை பண்ணி எல்லாரையும் எங்களை வேண்டிக்கிறாங்க. நானும் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டுருக்கோம். நேற்றுக்கு பச்சையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் கேக்கு வெட்டினோம். நாங்கள் 50வது வருஷம் வெட்டிங் டேக்கு ஆனிவர்சரிக்கு கேக் வெட்டினோம். என் பிள்ளை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதை நேற்றுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரெலாம் கேக் வெட்டினோம். என் பேர பசங்க பேத்திலாம் எல்லோரும் நிற்கிறா. அதில் அவர் தான் எங்கள் ஆத்துக்காரர் தான் கேக் வெட்டின்ட்டுருக்கார். எனக்கு கொடுக்குறாரு. அதை பக்கத்தில் பேத்தி இருக்கா. பேரன் பொண்ணு வைத்து பேரன். நான் அவருக்கு கொடுக்குறேன். பசங்கள்லாம் எல்லாம் ஒரே சிரித்து கும்பலம் அடித்து பாட்டி தாத்தாக்கு விட்டு இப்போ என் பேத்திக்கு கொடுக்குறாரு எங்கள் ஆத்துக்கார். என் சின்ன பொண்ணு எனக்கு கொடுக்குறா. என் பிள்ளை பெரிய பிள்ளை கொடுக்குறான். அவன் எனக்கு கொடுக்குறான். அவள் அப்பாவுக்கும் கொடுக்குறான். இப்போ என் மாட்டு பொண்ணு எனக்கு கொடுக்குறா. மாமனாருக்கும் கொடுக்குறா. இப்போ பேர பசங்க பேத்தி எல்லோரும் நிற்கிறா. பக்கத்தில் எல்லோரும் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறா எங்களோட. இப்போ என் பெரிய பொண்ணு அவள் அப்பாவுக்கு கேக் கொடுக்குறா. இப்போ எனக்கு கொடுக்குறா. இப்போ கேக்கு நான் என் சின்ன பேரனுக்கு கொடுக்குறேன். இவன் பெரிய பேரை. அவள் பக்கத்தில் இருக்கிற பேத்தி, அவள் தான் பெரிய பேத்தி. அவள் என் சின்ன பொண்ணு எனக்கு கொடுக்குறா. ஒரே பேத்தி தான் எனக்கு. சின்ன பொண்ணு அவள் அப்பாவுக்கும் கொடுக்குறா. நான் என் சின்ன பேரனுக்கு கொடுக்குறோம். நான் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன். கேக்கு விட்டுறேன். அவன் எனக்கு கொடுக்குறான் கேக்கு. அவள் அப்பாவுக்கும் கொடுக்குறான். அவன் நான் திருப்பியும் அவனுக்கு கேக் கொடுக்குறேன். நான் இப்போ என் பெரிய பொண்ணு பெரிய மாப்பிள்ளை நிற்கிறான் என் பக்கத்தில், எங்கள் பக்கத்தில். இப்போ பேரன் பேத்திகள் எல்லாம் ஒன்றா இருந்து சிரிச்சுன்னு ஒரே கும்மால் அடிச்சுன்னு ஒரே கொண்டாட்டம் தான் நேற்று எங்கள் இடத்துல. இப்போ என் பிள்ளையோட ஃபேமிலி அப்படியே நிற்கிறா பக்கத்தில்.
இப்போ பேரன் பேத்தி எல்லோரும் ஒன்றா நிற்கிறா எங்களோட. இது என் சின்ன பொண்ணு, சின்ன மாப்பிள்ளை பேரன்களை கூட பக்கத்தில் நிற்கிற. இவாள் தான் பேரன் பேத்திகள் தான் பக்கத்தில் மாற்றி மாற்றி நின்றுட்டுருக்கா. இவ தான் என் சின்ன பொண்ணு, என் சின்ன மாப்பிள்ளை. இவா பிள்ளை மாட்டு பொண்ணு, பேரனுங்க 2 பேர். நாங்கள் 2 பேரும் காத்தால செல்ஃபி எடுத்துட்டோம். இப்போ ஹோட்டலில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் 2 பேர் உட்காந்துருக்கோம். என் பெரிய பொண்ணு பெரிய மாப்பிள்ளை உட்காந்துட்டுருக்கா. இந்த பக்கம் சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ளை உட்காந்துட்டுருக்க. அந்த பக்கம் பேரன் பேத்திக்கெல்லாம் உட்காந்துருக்கா. இவன் என் பிள்ளை மாட்டு பொண்ணு இந்த பக்கம் உட்காந்துட்டுருக்கா. எல்லா பசங்க அவளுக்கு என்னென்ன வேணுமோ நார்த் இண்டியன்ஸ்லாம் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் அவளே இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா. இப்போ என் பெரிய பொண்ணு இட்லி வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. என் சின்ன பொண்ணு முந்திரி சாதம் வச்சு சாப்பிட்டுருக்கா. அவள் என்னென்னமோ கிரேவியில் அது நானுக்கு கிரேவி, சப்பாத்தி, சுக்கா ரொட்டிக்கு எல்லாம் அவளுக்கு என்ன வேணுமோ அவள் நல்லா இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி கிரேவியோடு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் பசங்க பேரன் பேத்தி மாட்டு பொண்ணு பிள்ளை பொண்ணுகள் மாப்பிள்ளைகள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணோம். எல்லோரும் நாங்களும் இதில் நல்லா சாப்பிட்டோம். இதில் இவங்க நான் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கோம் எல்லோரும். என் பிள்ளை தான் நேற்றுக்கு எங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணான் நேற்றுக்கு. இதுவும் பிரிஞ்சி சாதம் தான். இது ஒரு மாதிரி ஹோட்டல் மாதிரி ஹோட்டல் கலரில் இருக்குது. அது அந்த ஹோட்டலுடைய ஃபேவரேட்டாக அது. இந்த பாருங்க, இதுவும் கேஷ்நட்டு சாதம் தான். இது கேஷ்நட்டில் பிரிஞ்சி சாதம். இது நான், இது ரவா தோசை நான் தான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு ஏதோ கிரேவி கொடுத்துருக்கா. அதுக்கு நாங்கள் எல்லாருமே அதை நாங்கள் பரிமாறிட்டோம். அதை என் பெரிய மாப்பிள்ளை தோசை சாப்பிட்றாரு, ப்ளைன் தோசை சாப்பிட்டுருக்கார் அவர். இதை எங்கள் ஆத்துக்கார் 14 இட்லி சாப்பிட்டார் அவர். பெரிய பொண்ணு சாதாரண ப்ளைன் இட்லி தான் சாப்பிட்டுருக்காவோ. நேற்று சூப்பராக எல்லோரும் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருந்தோம். இதை பாருங்க, இப்போ சின்ன பொண்ணும் சின்ன மாப்பிள்ளையும் இருக்காங்க. சூப் சாப்பிட்றோம். முதல்ல ஆர்டர் பண்ணி டொமேட்டோ சூப் சாப்பிட்றோம். கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு ஆன பிறகு நான் காஃபி சொன்னேன், ஆர்டர் பண்ணேன். காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பசங்கள்லாம் ஜூஸ் சாப்பிட்றா, ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்றாவா எல்லோரும். என்னென்ன வேணுமோ அவள் பாட்டு அது சாப்பிட்டுருந்தா. சின்ன பேரை க்ரீம் சாப்பிட்டோம் ஐஸ்கிரீமில். ரோஸ் கலரில் அவனுக்கு பிடிக்கும். எப்போ பாரு அவன் அதுதான் சாப்பிடுவான். அது இது இன்னொரு காஃபி எங்களுக்கு, எங்கள் ஆத்துக்காருக்கு காஃபி. பசங்கள்லாம் ஹோட்டல் வாசல் இருந்துட்டு பேரன் பேத்திகள்லாம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டா. திருப்பி என் பிள்ளைய மாட்டு பொண்ணு ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் உட்காந்துருக்கேன். நானும் இந்த உட்காந்துருக்கேன். எங்கள் அவாத்துக்கு போனோம், என் பிள்ளையாத்துக்கு போனோம். அவாத்தில் இருந்து உட்காண்ட ஃபோட்டோ இது. எல்லோரும் ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கோம். இது எங்கள் ஆற்றுல கேக் வெட்டி பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டுது கடைசியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. சேனல் பார்க்காதவெல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய்.